இப்போ எப்படி இப்போ எப்படி பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை பட்டரில் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். கஸ்தூரி மேத்தி கடைசியாக போடுறதுக்கு ஒரு 2 வெங்காயம் பச்சையாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பெருசாக அதையும் பச்சையாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு 20-30 பாதாம் எடுத்து அதையும் அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் பட்டர், மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சர்க்கரை, சில்லி பவுடர், அப்புறம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன். ஃபஸ்ட்டு பட்டர் கொஞ்சம் போட்டுக்கணும். சீரகம், அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம், இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சது, ஒரு தக்காளி அரைச்சி வச்சது. இது ரொம்ப சிம்பிளான பன்னீர் பட்டர் மசாலா. ஜஸ்ட் வீட்டில் இருக்க ஐட்டத்தை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ மஞ்சத்தூள், சில்லி பவுடர், அப்புறம் உப்பு, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்கணும். இப்போ அரைச்சி வச்சிருக்க பாதாம், உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா அந்த கலர் வந்துடும். இப்போ அடுத்தது சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் ஒரு ஸ்வீட்னஸ் வரும். இப்போ இந்த பன்னீரை போட்டு 2 நிமிஷம் காணதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். இப்போ கஸ்தூரி மேத்தியை கையால் கொஞ்சம் கசக்கி போட்டுருங்க. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.